இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம், ஆட்டு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஒரு ஆடு வாங்கி இன்றைக்கி வெட்ட போகிறோம். பாருங்க ஐயோ மிக்ஸ் ஆகி என்னங்களா இந்த அந்த ஆடு நம்ம ஆடை ஏற்றி இன்னைக்கு இந்த ஆடு சாவ போகுது. இதுதான் கோயிக்கு நாட்டில் ஆட்டுப்பண்ணை. இங்கே வந்து நம்ம ஒரு கடை இருக்குது, ஒரு நம்பர் வேறு போட்டுருக்காங்க கடைக்கு. அதில் நம்மளுக்கு இந்த சுத்தமாக இருக்கும், இந்த முடியெல்லாம் வெட்டி நீட்டாக. இது கூட ஒட்டமா அதான் நம்ம மாடை வெட்ட போகிற. இப்போ இடத்த தெரிவித்து பாருங்க, மாட்டுக்கு அது மாட்டுக்கு ரொம்ப பெருசாக காய கட்ட முடியுது. சரச்சன்னு விட்டுவாங்க. இல்லைக்கு இப்போ இல்லை அலோடு இல்லை, ஃபஸ்ட்டு அலோடு இருந்துச்சு. இல்லை போகிறது பாவம். நம்ம மாடை வெட்டி கொண்டு அதை கொடியெல்லாம் உரிச்சாச்சு. இன்னைக்கு அது சாப்பிடணும்னு இருந்துருக்கு. முடிஞ்சு வீட்டுக்கால உரிக்காமல் தராங்க. இதுக்கு தனி காசு வேணுமா பார்த்தீங்களா இல்லையா? நம்ம மாடு அந்த சரச்சன்னு உரிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்களா கொடி போட்டுட்டு இப்படி 10 நிமிஷம், இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கொடுத்துறாங்க ஒரு கையில். இந்த ஆடு வெட்டுறதுல ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரா, அவர் தான் டாக்டர். அவர் வந்து நான் அந்த கல்லீரலாம் அதை வந்து செக் பண்ணுவார். பாருங்க அது நல்லா இருக்கா இல்லையா? சப்போஸ் நல்லா இல்லைன்னா அந்த ஆடை ஊற்றி போட்டுருவாங்க. நம்ம ஆடு பாஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா போயிட்டு நாட்டில் இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது ஒரு ஆடு வெட்டி. பார்த்தீங்கன்னா மனுஷங்க தீவிரோட மேலே பாருங்க பிடிச்ச ஆடு பண்ணி இப்படியே தான் வாங்கி கொடுக்குறேன். பீஸ் போட்டுருக்கேன் ஆட்டுக்கு 2 பீஸ் ஒரு ஆடு. அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் முழுசாக தான் தூங்கிக்கிறோம், பீஸ் கணக்கெலாம் இல்லை. ஏன்னு கேட்டால் இது வந்து பாலை கணக்கில் வச்சு சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா 4 துண்டு தான். அந்த ஆடை அப்படியே ஃபுல்லாக ஒரு சட்டியில் இறக்கி கொதிக்க வச்சு அப்படியே கொதிக்க முடியாது. அந்த ஆடை கிளப்பிட்டு அதுலேயே அரிசி எழுதி போட்டு அப்படின்னு நாளை நைட் அடிச்சு பஸ் ஓகே. ஓ மை காட், தேங்க்யூ. கீழே வச்சாச்சு பார்த்தது. நீ வைத்து கிளம்ப வேண்டியதான் பாளையப்போனம்.